இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே நாம் புனித ஆக்னஸ் அவருடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். புனித ஆக்னஸ் என்று சொல்லுகின்ற பொழுது புனிதத்தின் அடையாளம், அதுபோன்று தைரியம், இரண்டு புனிதம் மற்றும் தைரியம், இந்த இரண்டு சொல்லையும் தன்னுடைய வாழ்வாக்கிய ஒரு பெண்மணி. இவள் 3ஆம் நூற்றாண்டில், அதாவது 291ஆம் ஆண்டு பிறந்து வாழ்ந்தவர். ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் உரோமை நகரிலே பிறக்கின்றார். கடவுள் பக்தி மிகுந்த ஒரு குடும்பம். சிறு வயதிலேயே தன்னுடைய கற்பை கடவுளுக்காக அர்ப்பணம் செய்த ஒரு பெண்மணி. ஆனால் இந்த பெண்மணி ஆக்னஸ் என்பவள் மிகவும் அழகு நிறைந்தவள். ஆகவே வசதி படைத்த ஒரு மனிதன், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இவளுடைய 13வது வயதிலே ஆசைப்படுகின்றார். ஆனால் இவள் அந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை, நான் என்னை கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டேன், நான் இவ்வாறாக வாழ விரும்புகிறேன் என்று சொல்ல அந்த மனிதன் இவளை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார். ஆனால் அதற்கு அவள் இடம் கொடுக்காததால் அவளை உரோமை அரசிடம் காட்டி கொடுக்கின்றார். அதாவது இவள் ஒரு கிறிஸ்துவ பெண்மணி என்று, கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவள் என்று காட்டி கொடுக்கின்றாள். அதாவது அந்த காலகட்டத்திலே அரசர் டியோக்லேஷன் என்பவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளையும் கிறிஸ்தவர்களை கொலை செய்கின்ற செயலையும் செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். ஆகவே இவள் கிறிஸ்தவள் என்று சொல்லப்பட்டவுடனே இவளுக்கு நெருக்கடி அதிகமாகிறது. இவளை கிறிஸ்துவை மறுதலிப்பதற்காக கேட்கின்றார்கள். இவள் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த பணக்கார நபரை திருமணம் செய்து கொள்ள அவளை முயற்சி செய்கின்றார்கள். அதற்கும் அவள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆக உரோமை சட்டத்தின் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பதே. அந்த நிலையில் இவள் எதையும் ஏற்றுக்கொள்ளாதால் இவளுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் 2 விதமாக பேசப்படுகிறது. ஒன்று, இவள் விபச்சார விடுதிக்கு அனுப்பப்பட்டாள் என்றும் அங்கு இவளை நெருங்கியவர்கள் அனைவரும் குருடர்களாக்கப்பட்டார்கள் என்றும், இன்னொரு நிலையிலே அவள் எரித்து கொல்லப்பட்டாள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் இறுதியாக அவள் தலை வெட்டப்பட்டு இறந்தாள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த நெருப்பு அவளை அண்டவில்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, தன்னுடைய புனிதத்தை காத்த ஒரு பெண்மணி. இந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயர்கள் புனிதம். ஏனென்றால் ஆக்னஸ் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியிலே ஆஞூஸ், அப்படி என்றால் பியூரிட்டி, புனிதம் என்று அடையாளம். ஆக திருச்சபை இவளை யார் யாருக்கு பேட்ரன் செயின்டாக கொடுத்திருக்கிறது என்றால், பாதுகாவலியாக கொடுத்திருக்கிறது என்றால், திருமணமாகாத பெண்களுக்கும், அதுபோன்று கற்பை இறைவனுக்காக ஒப்பு கொடுத்த பெண்களுக்கும், அதுபோன்று படித்து கொண்டிருக்கின்ற இளம் பெண்களுக்கும் பாதுகாவலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற இளம் பெண்கள் அனைவரையுமே இந்த புனிதை வழியாக ஆண்டவரிடத்திலே பரிந்துரை செய்ய கேட்போம். அதோடு இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை பற்றிய ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். பொதுவாக ஓய்வு நாள் என்பது விடுமுறை தினம். அதாவது 6 நாட்கள் வேலை செய்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்வெடுப்பது. எவ்வாறு இறைவன் தொடக்க காலத்திலே 6 நாட்கள் உலகை படைத்துவிட்டு 7ஆவது நாள் ஓய்வெடுத்தாரோ அதுதான் ஓய்வு நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அதனுடைய எண்ணத்தையே மாற்றி வைத்திருக்கின்றார்கள். காரணம், இயேசுடைய சீடர்கள் ஓய்வு நாள் அன்று கதிர்களை கொய்து சாப்பிடுகிறார்கள். அதை ஒரு குற்றமாக கருதி பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து சொல்லுகின்றார்கள், ஓய்வு நாளில் உம்முடைய சீடர்கள் ஏன் இத்தகைய செயலை செய்கின்றார்கள், இதற்கு நீர் என்ன சொல்லுகின்றீர் என்று கேட்டபொழுது இயேசு அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கின்றார். ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாளுக்காக மனிதன் உண்டாக்கப்படவில்லை. அதாவது 6 நாட்கள் அவன் வேலை செய்கின்றான். அந்த 7ஆவது நாள் அவன் ஓய்வெடுப்பதற்கான நேரம். அவன் தன்னை மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு தன்னை தயார்படுத்துகின்ற நேரம். 3ஆவதாக கடவுளோடு ஒன்றித்திருப்பதற்கான நேரம். ஆக இந்த 3ம் அந்த நாளில் நிகழ்கின்றது. ஆக ஒரு மனிதனுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் சரிபடுத்துகின்ற நாள்தான் ஓய்வு நாள். அன்று அந்த மனிதன் தன்னுடைய தேவை எதுவென்று பார்த்து அதை சரிவட செய்கின்ற பொழுது
மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த நாட்கள் அவன் வேலையை சுலபமாக எளிதாக செய்ய முடியும் என்பதற்காக அந்த ஓய்வு நாளானது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்கிறார். எவ்வாறு ஒரு மனிதன் துன்பத்திலும் துயரத்திலும் மனச்சோர்விலும் வேதனையிலும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் போன்றவற்றில் வாழுகின்ற பொழுது அவனுக்கு உரிய ஒரு ஓய்வு தேவைப்படுகின்றதோ ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், உங்களுடைய துன்பத்தை எடுத்து என் மீது சுமத்துங்கள், நான் அவற்றை சுமந்து வருகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆக ஓய்வு நாள் என்பது இறைவனோடு ஒன்றித்திருந்து இறைவனில் நம்மை கலக்க செய்கின்ற பொழுது அந்த ஓய்வு நாள் அர்த்தமுள்ள நாளாக மாறுகிறது. ஆக ஓய்வு நாள் என்பது குடும்பத்தினரோடு செலவு செய்வது, தன்னுடைய வாழ்வுக்கு தேவையான எனர்ஜியை கொடுப்பது, கடவுளோடு ஒன்றித்து இருப்பது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு தூய்மை நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய உடனிருப்பு நமக்கு மிகவும் தேவைப்படுகின்றது. என்றால் மனிதர்களாகிய நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பல நேரங்களிலே தவறானதாக இருக்கின்றது. ஆகவே அந்த நிலையிலிருந்து நாம் விடுபட்டு கடவுளோடு ஒன்றித்திருக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதை உணர்ந்தவர்களாக நம்மையே இறைவன் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் எவ்வாறு புனித ஆக்னஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் தூய்மையையும் கடைபிடித்தார்களோ அதுபோன்ற தூய்மை உள்ளம் கொண்டவர்களாக இன்னும் மற்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவற்றினால் துவண்டு விடாமல் அவளை போன்று தைரியம் உள்ளவர்களாக அந்த பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் எங்களுக்கு அளித்தருளவும், மேலும் நாங்கள் சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதைவிட மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக எங்களோடு உள்ள சக மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளை மாற்றலையும் அளித்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.